தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். கோட்டீஸ்வரன் வணக்கம். இப்போ பிரதமருடைய ஃப்ளைட் வந்துவிட்டது, கூட்டணி டேக் ஆஃப் ஆகுமா? கண்டிப்பா கூட்டணி டேக் ஆஃப் ஆகுதோ இல்லையோ அவங்களுக்கு இனிமேல் டைம் வந்து கிளிக் ஆயிட்டு இருக்கு. அதாவது நேரம் ரொம்ப குறைவாக இருக்கு. அதனால எந்தெந்த கூட்டணி கட்சிகள் வராங்களோ அதையெல்லாம் வைத்து அவங்க வந்து தேர்தலை வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்ட்ரென்த்தே வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு போதுமான ஸ்ட்ரென்த் தான். அவங்க வந்து ஏன்னா திமுக வந்து ஒரு வலுவான கூட்டணி ஆல்ரெடி அமைச்சிருக்காங்க. அந்த கூட்டணி தொடர்ந்து அப்படியே டிராவல் பண்ணுது. இவங்களை பொறுத்தவரையிலும் கூட்டணி பிளவு இருந்தது. அந்த பிளவுபட்ட கூட்டணி கிட்டத்தட்ட ஒன்று சேர்ந்திருக்கு. ஒன்று சேர்ந்தது கூட பாத்தீங்கன்னா இப்ப அமமுகவும் அதிமுகவும் ஒரே அம்ரலால வரும்போது அது வந்து கண்டிப்பா பிஜேபிக்கு வந்து ஒரு கொஞ்சமாச்சும் முன்னாடி போன தேர்தலை விட அது ஏறுமுகமா தான் இருக்கும் அதிமுக கூட்டணிக்கு. அந்த போன வாட்டி அவங்க சட்டமன்றத்துல என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ அது கூடறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர அது குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் டேமேஜஸ் நிறையா இருக்குது. இப்போ ஓபிஎஸ்ஓ இல்லை வந்து செங்கோட்டையன் போன்றவங்க வெளியே போயிருக்குது. தேமுதிக இந்த கூட்டணியில் இல்லை, பாமகவே 2 பிளவாக இருக்குது அப்படின்றது இதெல்லாம் டேமேஜஸாக சொல்கிறாங்களே. கண்டிப்பாக அது டேமேஜஸ் இருக்குங்க. உள்ளடி வேலை இருக்கும், டேமேஜஸ் இருக்கும். அது வந்து ஒரு எதிர்கட்சியா இருக்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்துல எங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து எல்லாம் கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ஆட்சியும் இருக்கு, அதிகாரமும் இருக்கு. எதிர்கட்சியில இருக்கவங்க வல்னரபிளா இருப்பாங்க. அந்த கட்சியை உடைக்கிறதுக்கோ இல்லை அந்த கட்சியில இருந்து வேட்பாளர் எடுக்கிறதுக்கு வல்னரபிளா இருப்பாங்க. இது எல்லா அரசியல் இதுலயுமே அது இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானதுன்னா மக்களோட விருப்பம். மக்களுக்கு வந்து இந்த ஆட்சிக்கு மீது நம்பிக்கை, ப்ரோ இன்கம்பன்சி அதிகமா இருந்ததுன்னா அதே ஆட்சி தக்க வைப்பார்கள். மக்களுக்கு கோபம் ஜாஸ்தியா இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருக்குன்னா இந்த கூட்டணி விவகாரம்லாம் இது வந்து தேர்தலுக்கு முன்னாடி அந்த தேர்தல் தேதி அறிவிக்கிற வரையிலும் இதெல்லாம் வந்து ஒரு தோரணை, ஒரு பர்செப்ஷன், ஒரு பேசு பொருள். இதை தாண்டி களம் என்பது வரும்போது வேட்பாளர் பட்டியல், பிரச்சார யுக்தி, அதுதான் வந்து கடைசியில மக்களோட அந்த சிந்தனை, அதுதான் லாஸ்ட் விஷயத்த வந்து முடிவு பண்ணும். இது வந்து எனக்கு கேட்டா வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த டீம் வந்து கேன் ஃபைட் அகேன்ஸ்ட் டிஎம்கே. டிஎம்கேக்கு ஒரு டஃப் ஃபைட் கண்டிப்பா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் வந்து இது பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய டீமா இல்லை நம்பரில் பெருசாக இருக்கக்கூடிய டீமா? இத்தனை கட்சிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் என்ன? இப்போ திமுக கூட்டணி அளவுக்கு இங்கே வந்து அந்த அளவுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஓட் பர்சன்டேஜ் இருக்கா? திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் வந்து ப்ரூவன் அண்ட் டெஸ்டட். அதாவது ஒரு 3-4 தேர்தலில் அவங்க ஒரு தொடர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதிமுக கூட்டணி என்பது பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தோல்வி சந்திருக்கு. தமிழகத்துல சட்டமன்ற தேர்தலையும் தோல்வி சந்திச்சிருக்காங்க. ஏன் என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவங்க 10 வருஷம் ஆட்சி காலத்துல இருந்து அந்த தேர்தலை சந்திச்சாங்க. அதனால அவங்க தோற்றாங்க. இப்போ இதை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா வாக்கு விகிதாச்சாரம் பாராளுமன்ற தேர்தல்னா 6-7% வாக்கு விகிதாச்சாரம் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும். இதே சட்டமன்ற தொகுதி தேர்தல் வரும்போது 3-4 விழுக்காடு. நான் சொல்றது வந்து லாஸ்ட் கடைசியா 3 தேர்தலையோட ஆவரேஜ் சொல்றேன். அப்ப 3-4% தான் வந்து வாக்கு விகிதாச்சாரம் இருக்கு. இப்ப இதுல வந்து செங்கோட்டையன் மாறி இருக்கிறாரு, ஓபிஎஸ் மாறி போயிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து நீங்க கழிச்சீங்கன்னா கூட மக்களோட எதிர்ப்பு என்பது 5-8% வரலும் போகும். அது எவ்வளவு இருக்குன்றது அதுதான் ரொம்ப முக்கியமான நம்பர். அதுக்கப்புறம் தேர்தல் நேரத்துல வேற எதனா வியூகங்கள் எடுப்பாங்களா என்னன்றதை நம்ம பார்க்கணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.